என்ன பண்ணு ஒரு வார்த்தை இழுவட்டையும் கேட்போம். இழுவைக்கு மனசுலயும் ஆசை ஆசை இருக்க பத்தியா? ஏக்க மங்கா தக்க என்னம்மா சொன்னாவ? ஒன்னு தாய்லாந்து போவோம், இல்லைன்னா மலேசியா போவோம், இல்லைன்னா 2 இடத்துக்குனாலும் போவோம்னு சொன்னாவக்க. அப்புறம் 2 இடத்துக்குன்னு சொல்லிடுவோமா? சின்ன பொண்ணு வாசில கூட்டிட்டு போறாவன்னு சொல்லிட்டு 2 இடம் அது இப்படின்னு சொல்லக்கூடாது. திடீர்னு மனசு மாறிடும். ஏன்டா நம்ம ஒரு இடம் மட்டும் சொல்லுவோம். அப்ப சரிதான், எனக்கு தாய்லாந்து போவதான் ஆசை. கிறுக்கி சும்மா இரு. உன் மாப்பிள்ள வரேன்னா டூருக்கு? ஆமாக்க, பின்ன அவர் வராமலா? வாசில கூட்டிட்டு போறாவ, இருக்கக்கூடிய நண்டாங்கிட்டா எல்லாத்தையும் தூக்கி போட்டு கூட்டிட்டு போக வேண்டியதான். அப்ப எதுக்கு தாய்லாந்து கூட்டிட்டு போறா? ஏங்க தாய்லாந்துல நல்ல டிஃப்ரெண்டா சாப்பாடு கிடைக்குமாங்க. இந்த மேங்கோ ஸ்டிக்கி ரைஸா ஏதோ உண்டாங்க, நல்ல டேஸ்டா இருக்குமாங்க. கேட்டீங்களா? பைத்தியக்காரி, தாய்லாந்துல கிடைக்கக்கூடிய சாப்பாடெல்லாம் மலேசியாலையும் கிடைக்கும்னு வீடியோ போட்டிருந்தானுமே. நீ தாய்லாந்துல வேற என்னென்னு இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ எல்லாம் பாக்கலையோ? இல்லையாக்கு சேட்டி, அங்க மொத்தத்திலே ஒரு மாதிரி டி நல்லா என்ஜாய் பண்ணணும்னா அங்க போகணும். வேண்டாம், நம்ம மலேசியா போவோம் டி. என்னத்தையே சொல்ல வாரியா? சரிக்க மலேசியா போவோம். அதான் இழுவட்டையும் ஒரு வார்த்தை சொல்லுவோம். இழுவையும் எப்படியும் தாய்லாந்து வேண்டாம் தான் சொல்லுவா. இழுவையை கூப்பிட்டு இவ்வளவு நேரம் ஆகுது, ஆளையே வெளியே காணல. வெளியே எங்கேயும் அவுட்டிங் போயிட்டாவள மாப்பிள்ளையும் முன்னாட்டியும்? எங்க அவுட்டிங் போறது? நேத்து காயப்பட்ட துணியை பறக்க மறந்துட்டேன் பாத்துக்க சின்ன பொண்ணு. சரி துணி எல்லாம் எடுத்துட்டு வருவோம்னு சொல்லி மாடிக்கு போன நைட்டு இழுவைக்கு வீட்டுல ஒரே பாத்திரத்தை அடிச்சுன்னு ஒரு கொடி சத்தம். என்ன இளவோ தெரியல. அப்ப நினைச்சுக்கிட்டே செல்வா ஒருவேளை ராணிட்ட பேசிருப்பானா இருக்கும். இழுவ கண்டுபிடிச்சு குத்தி குத்துன்னு குத்தி கொண்டு இருப்பான்னு நினைக்கேன். அப்படியா? ஆமா, காலையில இருந்து இழுவே வெளியே காணல. நல்ல கோவத்துல கிடப்பான்னு நினைக்கேன். இப்ப தூர பத்தி பேசியாத அவளுக்கு மனச மாத்தலாம்னா உன்ன கூட்டிட்டு வந்தேன். இவ செல்வானே இப்ப அடிச்சு கொண்டு இருப்பாள. என்ன கிளவோ, செல்வான காலையில வேலைக்கு போனது போல இருந்து அடி வாங்கின அவனே வேலைக்கு போயிட்டான், வெளியே போயிட்டான். இவன் ஏன் வெளியே வராம கிடக்கான்னு தெரியல. சின்ன பொண்ணு, அம்மா இழுவ. சின்ன பொண்ணு அடிச்சு இவளுக்கு இப்படி அடிபட்டு இருக்க. அப்ப அடி வாங்கினவன் உயிரோடு இருப்பான்னு நினைக்கா? நெவர். இட்டி செல்வானி எந்த ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆயிருக்காவ? ஐசியூல இருக்காவ. சின்ன பொண்ணு சும்மா இரு. சின்ன பொண்ணு, இழுவ என்னாச்சு? இழுவ சின்ன பொண்ணு, நான் அவனை அடிக்கல, அவன் தான் என்ன அடிச்சிட்டான். என்னது? செல்வா அடிச்சானா? ஏக்கா ஆமாக்க. எதுக்கு? ஏக்கா கோழி கலவாண்டது அவனுக்கு தெரிஞ்சிட்டுக்கு, அதனால. அது எப்படி அவனுக்கு தெரியும்? அவன் பஞ்சாயத்து கூட்டத்துக்கு வரல. பஞ்சாயத்து கூட்டத்துல இருந்து நாங்க யாருமே அவன்கிட்ட சொல்லல. எப்படி தெரியும் அவனுக்கு? ஏக்கா நேத்து ராணி போன் பண்ணாக்க வைக்க போரு. அவ சொல்லிவிட்டாளோ? ஆமாக்க, அவ நைட்டு போன் பண்ணி இவன்ட்ட சொல்லிவிட்டாங்க. இவன் என்ன கொல்லுன்னு கொன்னுட்டாங்க. அவன் இவனை அடிக்கும் போது உன் கையை எங்க வச்சிட்டு இருந்தா? திருப்பி 4 அடி கொடுக்க வேண்டியதானே? எக்கா அவனை அடிக்கலான்னு சொல்லி மெதுவா கைய விட்டு பூரி கட்டைய தேடுனேங்க. அது எலி பொறிக்குள்ள மாட்டி என் கை எலி பொறிக்குள்ள மாட்டிக்கிட்டு, அதனால அவன் தப்பிட்டான். அவன் என்ன அடின்னு அடிச்சு கொன்னுட்டாங்க. நீ சொல்ல வேண்டியது நட்டி, வாயில என்ன கொழுக்கடையே வச்சிட்டு இருந்தா? நான் உன்ன கோழி களவாங்கன்னு சொல்ல வேண்டியதானே? சின்ன பொண்ணு, நான் பேசத கேட்கக்கூடிய நிலைமையிலேயே அவன் இல்ல. அவன் ராணி சொன்னா நம்புவானா, நான் சொன்னா நம்புவானா? அதுவும் சரிதான். நல்லா வலிக்குவோ? உயிர் போறது போல இருக்கு சின்ன பொண்ணு. அத நாங்கெல்லாம் வந்துட்டோம்ல இழுவ, இனி ஒண்ணும் செய்யாதுன்னு. எவ்வளவு சத்தம் கேட்டிருக்க வெளியே. உங்களுக்கு கேட்கலையா? 4 முடி கேட்டுட்டி ஏதோ அழகுட்டி சத்தம் போல இருந்து நானும் செல்வாதான் அழியான்னு சொல்லிட்டு போயிட்டே மட்டி. நீ என்ன பறந்து வந்தாலும் காப்பாத்திருப்ப மட்டி ஒன்ன. நல்லா வலிக்கிக்க. அவன் உள்ள எல்லா கோவத்தையும் சேர்த்து வச்சு என்ன கொண்டுட்டான். சரி நீ வருத்தப்படாத, நம்ம டூருக்கு போறோம்ல, டூர்ல போய் இந்த வருத்தத்தெல்லாம் அங்க போய் ஆத்திக்கிடலாம். டூர் கன்ஃபார்ம் ஆயிட்டா? ஆமா இழுவ. இக்க ஊர்ல எல்லாரும் வருவாங்களா? ஆமா, ராணியே வருவாளா? எவ வந்தா நமக்கு என்ன, நம்ம ஜாலியா இருக்கலாம். அவங்க வரட்டு இழுவ, அப்பதான் அவளை பழி வாங்க முடியும். நீ அத்தை நான் பட்ட கஷ்டத்துக்கு அந்த ராணியும் என்ன கெட்டு நானே அந்த செல்வாவும் என்ன பாவராவனு பாருங்க. சரி இழுவ, நீ அழாத. நம்ம டூர்ல வச்சு நீங்க ஆப்படிக்கலாம், சரியா? சரிக்க. டூருக்கு போறதுக்கு புது புது காஸ்டியூம்லாம் வாங்கணும்ல. யார் கையில போயிட்டு வருவோமா? என்ன பண்ணு, பைசா எதுவும் சேர்த்து வச்சிருக்கியா? என்கிட்ட ஒரு பைசா கிடையாதுமா. கிடையாதுன்னு சொல்லாது. சின்ன பண்ண வீட்டுல இருந்து கிளம்பிட்டாது. வா, இப்பதான் எங்க மாமியார் என்கிட்ட கொஞ்சம் மூஞ்சி தந்து பேசுது. ஏன் சும்மா இருங்கம்மா, நான் இன்னைக்கு களை வாங்க போனா அதோடி போச்சு. நம்ம எல்லாரும் ஒரே போல துணி போடாண்டாம சின்ன பண்ணு. இக்க போடலாங்க, வாங்கலாம். நான் வேணே மாமியார்ட்ட கேட்டு எனக்குள்ள பைசாயை வாங்கிட்டு வரேன்னா. சரி வாங்கிட்டு வானே, நீ சாயங்காலம் போல போவோம் கடைக்கு. பார்வதியும் டூரு கூட்டிட்டு போனுமே, ஒரு போனை போட்டு என்ன ஏதுன்னு கேட்டுரும். கோமாதா எங்கள் குலமாதா, குளம் காக்க வந்த எங்கள் கோமா
என் பிள்ளைகள் என்ன பார்த்து அம்மா அம்மான்னு கூப்பிடுதோ இல்லையா, என் மாட்டுக்குட்டிகள் என்ன அம்மா அம்மான்னு கூப்பிடும். எனக்கு வீட்டுல போய் இருக்கவே பிடிக்கல மக்களே. உங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தா உங்களை ஏசினாலும் பிரச்சனை இல்ல, சிரிச்சு பேசினாலும் பிரச்சனை இல்ல, திருப்பி ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். எனக்கு அதுதான் பிடிக்கும். ஆமா, என் பிள்ளைகள் வச்சிருங்களா ஒண்ணும் பேச முடியல, சண்டைக்கு வருதுவ. அதே இந்த ஊர்ல உள்ள பக்கிகள் ஏதாவது பேசினாலே அடிக்க வராளுவ. ஆனா உங்ககிட்ட ஏசினாலும் பிரச்சனை இல்ல, பேசினாலும் பிரச்சனை இல்ல. நீங்க பாவம் போல நின்று நான் சொல்லதெல்லாம் கேப்பியல்ல. இந்த வருஷம் பார்வதி 28 சென்ட் இடம் வாங்கியிருக்கேன். இனி அடுத்த வருஷம் எப்படியும் ஒரு 50-60 சென்ட் இடமும் ஒரு வீடும் வாங்கணும். அந்த அளவுக்கு நீங்க பால் கறந்து தரணும், சரியா? எவளவா டியூட்டி டைம்ல போன் பண்ணிக்கிட்டு. ஹலோ, நான் பார்வதி பேசுறேன். நீங்க யாரு? ஹலோ பார்வதி, நான் பஞ்சாயத்து தலைவி மங்காதா பேசுறேன். பார்வதி, நீ இப்ப எங்க இருக்கா? வானத்துக்கு கீழே பூமிக்கு மேல. எல்லாரும் வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலதான் இருப்போம். நீ இப்ப எங்க இருக்கேன்னு? உனக்கு இப்ப என்ன பிரச்சனை? எதுக்கு எனக்கு நீ போன் பண்ணி கேட்டாக்கா? ஏன்டே உனக்கு போன் பண்ண கூடாதா? பண்ண கூடாது. அப்படி எங்க இருக்கானது சொல்லு, நேர்லயாவது பார்க்க வரேன். என்ன ஒண்ணு யாரும் பார்க்க வரக்கூடாது. எனக்கு எதுவும் பேசவே விருப்பம் இல்ல. போனை கட் பண்ணி திருப்பி போன் வந்தா பிளாக் பண்ணி விட்டுருவேன். ஹலோ 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 பார்வதி, ஒரு பஞ்சாயத்து தலைவின்னு மரியாதை இருக்கா? போனை கட் பண்ணி விட்டுட்டா. சின்ன பொண்ணுகிட்ட சொல்லி பார்க்கலாமோ? மானம் கட்டவளுவ. எனக்கெல்லாம் எதுக்கு இவ்வளவு போன் பண்ணாளுவ? என்ன நோண்டாம இருந்துகிட மாட்டாளோ பொழுது. நிம்மதியா இருந்தாலே பிடிக்காது பொழுது இவ்வளவுலாம். ஐயா, இந்த லட்சுமி ரெண்டு தின்னோ என்னவோ தெரியலையே. லேடி லட்சுமி ரெண்டு நிலா, என்ன திடீர்னு கோயிலுக்கு? அக்காவோட தாவணி இருந்தாமே அத கிட்டனேனா, அதான் கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு. லேடி, என் பிள்ளையா இது? நிலாவா இது? என்ன அழகா இருக்கா. ஏமா சூப்பரா இருக்கலமே தாவணி. எனக்கு அழகா இருக்குமாக்கா. ஆனா அந்த ஹேர் ஸ்டைல் தான் நல்லா இல்ல. ஹேர் ஸ்டைல் மட்டும் மாத்திட்டு வந்துறியா? சரிமே. என்ன அழகா இருக்கு. இனி இவளுக்கு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதான் உங்களுக்கு. பிள்ளைகள் எல்லாம் சீக்கிரம் வளருது. இவளை கல்யாணம் பண்ணிட்டு போறவன் பாவம் தான். எப்படிதான் தீனி போடுவானோ. தின்னே சொத்த அழிச்சிருவல்ல. சூப்பரா இருக்கு மக்களே. சரிட்டி, அர்ச்சனை எல்லாம் பண்ணிட்டு வானே. இந்த விண்மீனுக்கு வயித்துல ஒரு புழு பூச்சி உண்டாயிட்டுனா அடுத்தது இவளுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும். சின்ன பொண்ணுக்கு ஒரு போன் போட்டு பார்வதிட்ட டூர் விஷயத்தை பத்தி சொல்லிடணும். அப்புறம் ஒண்ணுமே சொல்லலன்னு சொல்லுவா. எனக்கெல்லாம் மிந்தியே தெரியும்ல, அவ ஒண்ணு விட்டுட்டு போயிருவான்னு. அவ்வளவு எல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணாதல. பிள்ளைகள இப்படிதான் நிறைய பேரு வெளியெல்லாம் போய் படிக்க போயிட்டாளா, கண்டிப்பா அங்க இவனாவது நல்லா படிச்சவன் இருப்பான், பணக்காரன் இருப்பான். லவ் எல்லாம் வரதாமல செய்யும். நான் ஒண்ணு கேக்கட்டா, நீ கோவப்படக்கூடாது. நீ வின்சி வின்சின்னு சொல்லியால, நீ வின்சிட்ட மட்டும் தான் பேசிட்டு இருப்பியா? என் மீனா அஞ்சலி எவ்வளவு பிள்ளைகிட்ட நீ பேசுவாள? நீ பெரிய யோக்கியமா? இப்பதான் நீ கொடுத்த அந்த படி 10 சொல்லி அதுல இறங்கி போயிட்டா. போதுமா? போனா போறான்னு இரு. எதுக்கு அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காள? என்ன வாழ்க்கையில எவ்வளவு பாக்கணும். சரி விடு, உனக்கு என்னது புதுசா லவ் ஃபெயிலியர்? நீ இப்படி என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்கதான் ஆகும். இப்ப நான் உனக்கு ஒரு ஐடியா சொல்லி தரட்டா, அவன் மனசு சரியாவதுக்கு. கோயிலுக்கு போமா, கோயிலுக்கு போய் கொஞ்ச நேரம் இருந்து அமைதியா பிரேயர் பண்ணோம்னா எல்லாம் சரியாயிரும். ஆமால, அங்க போவோம். உனக்கு லைஃப்லயே ஒரு புது டேர்னிங் பாயிண்ட் ஆயிருக்கும் பாரு. இந்த மங்காத்தாக்கா வேற எப்ப பார்த்தாலும் பார்வதி கூட்டத்திலேயே குறியா இருக்காவ. எனக்கு அவளுக்கு போன் பண்ணவே சரியா இருக்கு. என்ன செய்ய சின்ன பொண்ணு, நம்மள கூட்டிட்டு போற வீலே மங்காத்தாவியதான். அவைய சொல்லதை கேட்காண்டாமா, பார்வதி வரட்டு, அப்பதான் நமக்கு நேரம் போகும், என்டர்டெயின்மெண்டா இருக்கும். எக்க என் நம்பர் அவள்கிட்ட கிடையாது. போன் எடுப்பாளான்னு தெரியலையே. அப்ப ஏன் போன் வந்து பண்றியா சின்ன பொண்ணு? வேண்டாம் வேண்டாம், நானே போன் பண்ணி கொஞ்ச நேரம் கிண்டல் அடிப்போம். ஓட்டுவோம் அவளை போட்டு. எப்படியும் கண்டுபிடிச்சிட மாட்டா, வாய்ஸை மாத்தி பேசலாம். அப்படியே சின்ன பொண்ணு சூப்பர் பத்துக்க, பேசு பேசு. மெதுவா அவளை ஏதாவது சொல்லி நான் ஓட்டுவேன். நீங்க இடையில சிரிச்சு எடுத்து என்ன காட்டி கொடுத்துறாங்க. சிரிக்கவே மாட்டேன் சின்ன பொண்ணு. நீ பேசி முடிக்கிற வரைக்கும் நாங்க 2 பேரும் ஊமி ஆயிருவோம். என்ன சாணி எல்ல வச்சாலா வயலட் மண்டே இன்னைக்கு அலற உடலனா பாருங்க. ஸ்பீக்கர் போடு சின்ன பொண்ணு. ரிங் போ. ஹலோ. எப்பா வாய்ஸ் மாறாத.
ஹலோ, யார் அது ஃபோன் பண்ணிட்டு பேசாம இருக்குது? ஹலோ பார்வதியா? ஆமா பார்வதி தான் பேசுறேன். நீங்க யாரு? நாங்க விலங்கியல் துறையில இருந்து பேசுறோம். நீங்க ஆடு மாடு கோழிகள்லாம் வளர்க்குறீங்களா? ஆமா ஆமா, நான் ஆடு மாடு கோழி எல்லாம் வளர்க்கேன் மேடம். விலங்குகளை மிகவும் பாசமாக நடத்தக்கூடிய இதுல உங்க பேர் தான் மேடம் இந்த உலக அளவிலேயே ஃபர்ஸ்ட் பேராட்டு இருக்கு. அப்படியா? நாங்க ஒரு ப்ரோக்ராம் நடத்த போறோம் மேடம். அந்த ப்ரோக்ராம்ல உங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் கேஷ் பிரைஸ் தர போகிறோம். பைசா நீங்க கொண்டு தருவீங்களா இல்ல நானும் வந்து வாங்கணுமா? எங்க வரணும்னாலும் சொல்லுங்க, நான் வரேன் மேடம். மேடம் நாங்களே ப்ரோக்ராம் வச்சு உங்களை கூப்பிடுவோம் மேடம். அப்ப நீங்க வந்து வாங்கிக்கிட்டா போதும். எப்ப வைப்பிய மேடம் அந்த ப்ரோக்ராம்? மேடம் சொல்லுங்க, உங்க வாய் சிரிச்சிடுதுன்னு இருக்கு. ஆமா மேடம். சரி மேடம், நீங்க மாடு ஆடு கோழி எல்லாம் எப்படி கவனிப்பீங்கன்னு இருக்க சொல்லுங்க பாப்போம். ஐயே, டெய்லி மாடு ஆடு கோழிகளை குளிப்பாட்டுவேன். மாடு ஆடு கோழியை குளிப்பாட்டுறதுக்கு தனியா ஹமாம் சோப்பு வாங்கி வச்சு தேய்ச்சி தேய்ச்சி குளிப்பாட்டுவேன். அப்புறம் மேடம் அதுகளுக்கு சாப்பாடு டெய்லி ஆரியபவன் ஹோட்டல்ல இந்த ஆர்டர் பண்ணி தான் மேடம் கொடுப்பேன். ஓ ஆமா மேடம், எல்லாமே நல்ல நல்ல சாப்பாடு தான் வாங்கி கொடுப்பேன். எதையுமே வேஸ்ட் ஆட்டு உள்ளதெல்லாம் கொடுக்கவே மாட்டேன். அப்புறம் எங்க தங்க வச்சிருக்கீங்க? ஏசி போட்டு ஏசி ரூம்ல தங்க வச்சிருக்கேன் மேடம். ஓஹோ மேடம், ஒரு நாளும் கோழி ஆடு மாடெல்லாம் ஏச கூட மாட்டேன் மேடம். பாசமா இருப்பேன். என் பிள்ளைகளை விட அந்த ஆடு மாடு கோழியில கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். நல்லா பிடிக்கும் கோழி ஆடு மாடுல. நீங்க சிரிக்கோடைய வாய் அப்படியே சுருக்கிறீங்க மேடம். ஏன் மேடம்? பரட்டா கொடுமகாரி, உனக்கு என்ன ஆசை? என்ன நமக்கு பிடிக்காதவளுக்கு வயசு மாதிரி கேக்குது? யாருன்னு கண்டுபிடி பாப்போம் டி. அட நாயே, நீயா? ஆமா டி. ஃபர்ஸ்ட் பேசினது யாரு டி? வாய்ஸ் வேற மாதிரி இருந்து. ஆமா, இவள்கிட்ட பேசுறதுக்கு மிமிக்ரி பண்ணவே எல்லாம் கூட்டு வந்து பேசணும். நான் தான் அப்படி பேசினேன் மெண்டல். உனக்கு இருக்க முடியலையோ? யாரும் போடல டி, யாரும் ஓட்டலான்னு பார்த்தேன். என் நம்பர் வேற உன்ட்ட இல்லையே, புது நம்பரு. அதனால உனக்கு ஃபோன் பண்ணி ஓட்டினேன். ஒன்னல்ல எப்படி ஜாலியா இருந்தியா ஒரு 5 நிமிஷம்? எனக்குனே வாராட்டி நீ என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டியோ? எப்படி மங்காத்தாவ ஃபோன் பண்ணும்போது என்ன ஒரு மாதிரி நக்கல் அடிச்சுட்டு போனை வச்சியான். அதனாலதான் ஃபோன் பண்ணி உன்னை ஓட்டினேன். ஐடி எவ்வளவு டே நான் இதுகிட்ட பேசணும்? எடி நான் உங்களை போல வெட்டியாவா இருக்கேன்? உன்னை போல வெட்டியா இருந்து இப்படி மிமிக்ரி பண்ணிட்டு எடுத்துறியே. எனக்கு மாடு பார்க்கணும், ஆடு பார்க்கணும், கோழியை பார்க்கணும். என்ன சொன்னா? ஆடு மாடுக்கு ஹமாம் சோப் போட்டு குளிக்க வைப்பியா? நீ ஏன் துணி சோப்பு போட்டு தான் குளிப்பா? இதுல அதுகளுக்கு ரூபா கொடுத்து ஹமாம் சோப் வாங்கி குளிக்க வைக்கலாம். பாட்டி அடுத்து என்னது? ஏசி ரூம்ல தூங்க வைக்கலாம். ஆரியபவன் ஹோட்டல்ல சாப்பாடு பொங்கி போடலாம். சப்போ, ஒவ்வொரு வீடாட்டு கஞ்சி தண்ணி எடுத்துட்டு கொண்டு வந்து ஊத்தியா, காய்கறி கடையில மிச்சம் மீதி அழுவுனதெல்லாம் வாங்கி கொண்டு போடியா. உன் வாயை கொஞ்சம் போட்டுட்டி போன் ஆயிட்டி. இல்லாட்டி நாங்க எல்லாரும் டூருக்கு போறோம், நீ வாரியா? அதை கேட்கதான் மங்காத்தாக்கணும் ஃபோன் பண்ணது. நான் எங்கே வர மாட்டேன் டி. உங்க மூஞ்சிலே முடிக்கிறது பாவம் டி. மொத்த ஆடு மாடு கோழி எல்லாம் கொண்டு நான் வேற ஊருக்கே போக போறேன் டி. உங்களால போன வைட்டி நீ கொஞ்ச நேரத்துல. இக்க இவ பியாசியதை கேட்கவே மாட்டுக்காக்க. என் நேரில் தான் சொல்லணும் உங்களுக்கு. டூருன்னு அப்புறம் போனா கட் பண்ணிட்டு மெண்டல். என்ன அழகா வாய்ஸ மாத்தி பேசியே சின்ன பொண்ணு. எனக்கே ஆச்சரியமாயிட்டு. நல்ல டைம் பாஸ் ஆச்சு சின்ன பொண்ணு. ஆமா எம்மா தொண்டையை பிடிச்சி இவ்வளவு நேரம் பேசியிருக்கேன். என்ன கஷ்டமா இருந்து. ஆனா சூப்பர் சின்ன பொண்ணு வாய்ஸ். சரிக்கா, நான் போய் அவளை போய் நேரில் பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். டூரை பத்தி சொல்லணும்ல. மங்காத்தாக்கா நம்மகிட்ட ஒரு வேலை சொல்லியிருக்கவன செய்யணும் பத்தியலா. ஆமா சின்ன பொண்ணு போய் சொல்லிட்டு வந்துரு. நீங்களும் வாங்கக்க கூட. சரி போவோம். இருக்கு சாமி விட்டு வந்த பிறகு இப்போ கொஞ்சம் மனசெல்லாம் பரவாயில்ல. உண்மைதாம்ல, சாமி கும்பிட்ட பிறகு கொஞ்சம் பரவாயில்ல மனசு. இருந்தாலும் பறந்தாளன்னு இல்லை, உனக்குன்னு பிறந்தவ என்னைக்குனாலும் உன்னை தேடி வருவாள. வருவாள எங்கேயோ இருப்பா. ஆனா உன் கண்ணுல என்ன பட்டிருக்க மாட்டா. இப்போ உனக்குன்னு பிறந்தவள இந்த சாமியே உன் கண்ணு முன்னாடி கொண்டு நிப்பாட்டினாலும் நிப்பாட்டும். மேட்டிக்கல் மிராக்கல். எஸ், அதோ அந்த பொண்ணா கூட இருக்கலாம் நீ கல்யாணம் பண்ணிக்க போறது. எனக்கு எங்கேயோ பார்த்த போல இருக்குல்ல. அவ போறாள. இல்ல சும்மா இருல, இந்த பிள்ளை எங்கேயோ பார்த்த போல இருக்குல்ல. டேய் வேண்டாம். ஹாய் செலகுட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்படி நம்ம ஜோடி? செலகுட்டீஸ், இந்த பிள்ளை யாருன்னு உங்களுக்கு எல்லாரும் தெரியும். எனக்கு தெரியாது செலகுட்டீஸ், நாளைக்கு தான் தெரியும். சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும். நீங்க இந்த டெஸ்ட் வந்து எதிர்பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேரு.
எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை